تنفقوا مما تحبون وقال أيضا إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த நாட்டை ஒரு சிறப்பான நாடாக ஆக்கியிருக்கிறான். உலகத்துல எப்படி மகாம இப்ராஹிம் என்ற ஃபத்தஹிது மின் மகாம இப்ராஹிம் முஸல்லா என்று அல்லாஹு தஆலா சொல்லுவது போன்று அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால அடையாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் கஹ்ஃவாசிகள் தஞ்சம் பூண்ட அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்தில் பலரும் பல நாடுகள் இந்த இடம்தான் கஹ்ஃவாசிகள் என்று அவர்கள் வாதிடுவதுண்டு. ஆனா மகாம் இப்ராஹிம் ஒன்றே ஒன்றுதான். குர்ஆன் ஹதீஸ் உண்ட மிக தெளிவாக சொல்லும் பொழுது அதை யாரும் மறுக்க நிராகரிப்பதற்கு இடமில்லை. அல்லாஹு தஆலா அப்படிதான் உறுதியான தெளிவான சஹியான தவாத்துரான தொடர்ச்சியான சஹாபாக்கள் தாபீன்கள் ஒன்றுபட்டு ஒரு ஹதீஸ பயான் செய்யும் பொழுது அதை யாரும் நிராகரிக்க மாட்டார்கள். தொழுகை 5 நேரம் தொழுவதை போன்று, ஜகாத்துடைய கடமையை குர்ஆன் நிர்ணயித்ததை சஹாபாக்கள் வழிகாட்டியதை போன்று, ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கியதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் வாழ்க்கையில் என்று சொன்னதை போன்று நாங்க பல உதாரணங்களை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது என்பது குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் அப்படி சொல்லப்பட்டில்லை. ஆனால் வரலாறுகளை பார்க்கும் பொழுது இலங்கையில தான் அது ஆடம் ஸ்பீக் என்று ஞாபகப்படுகிறது. வேற எங்கேயும் இப்படி உண்ட எந்த அறிவுக்கேற்றிய விதத்துல அப்படி காஃபாசிகள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். மகாம இப்ராஹிம் எப்படி உண்டாக இருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ்ல இது வராவிட்டாலும் வரலாறு இதை எடுத்து காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு பல நியமத்துகளை வச்சிருக்கிறான். நான் உண்ட மிக யோசிச்சு பார்த்ததுல விளங்குது, 2 வகையான சோதனைகள் இந்த நாடு எல்லா காலமும் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, இது 2மே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதான். நாங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற அல்லாஹ்விடத்திலே கேட்பது போன்று உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு இலையை மரத்திலிருந்து விளைவிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. அதுதான் எங்களோட நம்பிக்கை. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கதா கதர். அதை நாங்கள் முற்றுமுழுதாக நம்பியிருக்கிறோம். சின்ன குழந்தைகள் மதரசா, பள்ளிக்கூடம், மக்தப் இதுகளில் போய் படிக்கும் பொழுது முதல் பாடமாக கற்றுக் கொடுக்கிறது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் என்ற அல் கத்ரி கைரி வ ஷர்ரி மின் அல்லாஹி தஆலா. தக்தீர் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்பதை நாங்க சிறு வயதிலிருந்தே படிச்சிருக்கிறோம். அப்ப எங்களுடைய அடிப்படையில் ஒன்றுதான் அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை சோதிக்கிறான். பாலை கொடுத்தும் சோதிக்கிறான், மதுவை கொடுத்தும் சோதிக்கிறான், கத்திய கொடுத்தும் சோதிக்கிறான், அல்லாஹ் பணத்தை கொடுத்தும் சோதிக்கிறான்.
ஆளுமையை கொடுத்தும் சோதிக்கிறான், அழகை கொடுத்தும் சோதிக்கிறான், செல்வாக்கு கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் தஆலா விதவிதமாக சோதிக்கிறான். அந்த சோதனையில சிலர் தப்பிக்கொள்கிறார்கள், சிலர் சிக்கிக் கொள்கிறார்கள். காரணம், அவர்களுடைய அலா இன்ன ஃபில் ஜஸதில் முத்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்தில் ஒரு சதத்துண்டு மனிதன் உடம்புல இருக்கிறது. அது சீராகிட்டா எல்லாம் சீராகிடும், அது சீர்பெட்டு போனா எல்லாமே சீர்கெட்டு. அல்லாஹ் கல் என்று சொன்னார்கள். அந்த கல் சீர்கெட்டு போகும் பொழுது மனிதன் எப்பல வெற்ற கத்திய கையை வெட்டுறான், மனிதனை குத்துகிறான். எக்ஸுருல் ஹர்ஜ், கொலைகள் அதிகரிக்கிறது. எதுக்காக கொள்றேன், யாரை கொள்றேன், ஏன் கொள்றேன் என்று கூட தெரியாத நிலைமை அந்த கத்தியை பயன்படுத்துவன் செய்ய ஆரம்பிச்சு விடுகிறான். இந்த நாட்டில் 2 வகையான சோதனை அல்லாஹ்வுடைய கதாவின்படி நடந்து கொண்டிருக்குது. ஒன்று அநியாயங்கள். இந்த நாட்டுடைய வரலாறு இதை எடுத்து காண்பிக்கிறது. அது போர்ச்சுகல், டச், பிரிட்டன் உடைய ஆட்சி காலங்கள். அந்த வரலாறு படிக்கும் பொழுதும் கடுமையான அநியாயங்களை, அளவு கடந்த அட்டகாசங்களை இங்கே செஞ்சிருக்கிறார்கள். நாங்க வாழக்கூடிய இந்த கடந்த 60-70 வருட வாழ்க்கையிலையும் இதை நாங்க அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். மனிதர்களால ஏற்கப்படக்கூடிய அநியாயங்கள் அது பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்தி, ஆளுமை, ஆட்சி, பதவி இதுக்கு வந்ததுக்கு பிறகு தண்ட இலக்கு அடைவதற்கு, தண்ட ஆப்ஜெக்டிவ், அந்த விஷன், மிஷன் என்று அவர்கள் உருவாக்கி கொள்றது ஒன்று இருக்குது. அந்த விஷன், மிஷன் அடைகிறதுக்கு அவர்கள் ஒவ்வொரு எஜெண்டா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ இமாம் புகாரி அவர்கள் பல இடத்துல பதிவு செய்கிறார்கள். சஹீல் புகாரியுடைய முதல் பாகம், அதுல 6வது 7வது ஹதீஸாக ஹிரக்கல் மன்னனுடைய அந்த வஹியுடைய பாடத்துல இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நீண்ட சம்பவம். அந்த மன்னன் சொல்கிறான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு நல்ல தெரியும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம். நான் எந்த அளவுக்கு படிச்சுட்டேன்டா, நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்டா, அவர் எனக்கிட்ட இருந்து அவருடைய காலை கூட கழுவேன் நான். ஆனால் மன அணி முல்கி, என் ஆட்சி, பதவி, எனக்குள்ள செல்வாக்கு, எனக்குள்ள இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, அது என்ன இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது. நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தேன். I did my best to convince. நான் என்னுடைய அந்த டீமை, அந்த பார்லிமெண்ட்டை, அந்த கேபினட்டை, அந்த ஸ்காலர்ஸ, ரபாயின்னு சொல்லக்கூடிய அந்த யகூதி கிறிஸ்தவர்கள், ஹிரக்கல் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர், ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் எல்லாம் படிச்சு முடிச்சவர். அவருக்கு நல்லா தெரியும் இவர் தான் நபி என்று. அவர் ஒரு டெஸ்டுக்காக வேண்டி கதவெல்லாம் மூடிட்டு லாக் பண்ணி சாவியை கையில் எடுத்துக்கொண்டார். இந்த கதவெல்லாம் நான் மூடிட்டு சாவியை நான் கை எடுத்தா அவங்களுக்கு யாருக்கும் வெளியே போகிறாது. அது மாதிரி அவர் என்ன செஞ்சார், எல்லா கதவையும் மூடிட்டு சாவியை கையில் வச்சு கொண்டார். என்று அவருக்கு தெரியும், நான் வெளியே இந்த மாதிரி மீடியா காலம் இல்ல, மனிதர்கள் மீடியாக்கள். இப்ப நீ பேசக்கொலை பயந்துதான் பேசணும். பேசிக்கொண்டிருக்க கொலை உலகத்தில் அந்த செய்தி போயிடும். அன்றைக்கு அப்படி இல்லை. அந்த ரூமுக்கு உள்ளவர்கள் தான் வெளியே போயிட்டு கொடுக்கணும் மெசேஜ. அதுக்காக அவர் எல்லாரையும் மூடி கையில் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசினார். அது சொல்லதான் கடன். எல்லாரும் கொதிச்சு எலும்பி அந்த பார்லிமெண்ட்ல இருந்து, அவருடைய கேபினட்ல இருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க.
ஆனா கதவு மூடி இருக்குது, யாருக்கும் வெளியே போக முடியல. அவர் சத்தம் போட்டு சொன்னார், இந்த பாருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன், நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீங்க என்று பார்த்து அவர் 360 டிகிரி பல்ட்டி ஒன்று அடிச்சு அப்படி திரும்பிட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த ஆட்சி தான் என்னை தடுத்தது. குர்ஆன் இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், நபி அவர்களை இவர்கள் தந்த வாப்பா புள்ளைய விளங்கி இருக்கிறது போல விளங்கி இருந்தார்கள். ஆனா அவர்களை ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சார்கள். இது ஒரு காரணம். பணம், பதவி, ஆட்சி, மமதை, இது ஒரு காரணம். நபிக்கு மிக விருப்பமானவர் தான், பாசமானவர் தான் சாச்சா ஹம்சா. அதே போல மறுபக்கம் இருந்தவர் தான் அபூ தாலிப். இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு வித்தியாசம். ஹம்சா ஏற்றுக்கொண்டவர், அபூ தாலிப் நிராகரித்தவர். அதே பட்டியலில் வந்தவர் தான் அப்பாஸ். ஆடை இல்லாம அவர்கள் வந்து நின்ற ஒரு காட்ச நபி அவர்கள் கண்டு பத்ர்ல கை செய்தப்பட்டு நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ஒன்று இருக்குது சோதனை மனிதர்கள். இந்த நாட்டில் நான் 450 வருடம் நடந்த அட்டுழியங்களை சொல்கிறேன். அதுதான் போர்ச்சுகல், டச், பிரிட்டிஷுடைய அந்த காலத்தில் நடந்த, அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயங்களை படிச்சீங்கன்னா பெரிய கைசேதமாக இருக்கும். ஒரு சிலர் தான் கடைசியில வந்து முஸ்லிம்களுக்கு சில நலவு செய்தார்கள். அதனாலதான் நீங்க இந்த ஜாயிரா காலேஜ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜாயிரா காலேஜ் இல்ல, அல் மதரசத்து ஜாஹிரா. அது நான் பேச ஆரம்பிச்சேன்டா இன்ஷா அல்லாஹ் வேறொரு நேரத்துக்கு அதை பேசுவோம். நான் இதுக்கு முதல் பேசியிருக்கிறேன். இலங்கையில் ஸ்கூல்கள் கூட மதரசா என்ற பேர்ல தான் இருந்திருக்குது. நாங்க எவ்வளவு பெருமை அடிக்கிறோம், இன்றைக்கு பெருமைப்படுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்க எல்லாருக்கும் ஜாயிரா காலேஜ் டெவலப்மெண்ட், இது போல எங்களோட ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டெவலப்மெண்ட் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நிச்சயமாக அதுல சந்தேகம் இல்லை. நான் அதுக்கு போனா நான் தலை போட்டு நகன்றோம் என்று பயப்படுகிறேன். அதனால மதரசா என்ற பேர் இலங்கைக்கு புதுசு இல்ல. ஸ்கூல்களுக்கு, காலேஜுக்கு கூட மதரசா என்ற பேர் தான். ஒராபி பாஷா, இந்த பழைய ஜமியத் உலமா பில்டிங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடுக்கு பேரே ஒராபி பாஷாவுடைய. கண்டி எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் ஒராபி பாஷாவுடைய அந்த மியூசியம் இருக்கிறது. அவர் இந்த நாட்டுக்கு வந்து உலமாக்கள் இங்கிலீஷுடைய விஷயத்துல மிக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழிகாட்டியவர் தான் ஆங்கில மொழியையும் படிக்க வேண்டும் என்று. ஸ்கூல்கள் அதுல இஸ்லாம் எப்படி அமையணும் என்ற அந்த அடையாளத்தை கொண்டு வந்ததுக்கு அந்த அவரை சைலம் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் இங்க கொண்டாங்க பிரிட்டிஷ் காலத்துல. ஆனால் அவர் செஞ்சுட்டு போனது ஒரு வரலாறாக மாறி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது கவனமாக என்னுடைய பேச்சு கவனமாக கேளுங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் போன மாசம் செஞ்ச பயான கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி. நான் போன மாசம் செஞ்சது நவம்பர் மாசம் 14ஆம் தேதி. நானும் இன்றைக்கு அதை கொஞ்சம் கேட்டேன். அதுல நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான், இந்த நாட்டுக்கு நாங்க பங்காளிகளாக மாற வேண்டும் என்று. பொருளாதார ரீதியாக, எக்கனாமிக்கலி, எஜுகேஷன், அதே நேரத்தில் நாங்க எங்களுடைய நேஷனல் பாதுகாப்புக்கு எப்படி பங்காளியாக இருக்க வேண்டும் என்பதை நான் மெரிட்ஸ் அடிப்படையில் வாழணுமே தவிர பிறருடைய தயவுல வாழக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொன்னேன். இன்று நான் சொல்ல போறது, இந்த நாட்டுக்கு 2 வகையான சோதனை வந்திருக்கிறது. ஒன்று மனிதர்களால் இழைக்கப்பட்ட சோதனை, அநியாயங்கள். 2 அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த, ரெண்டுமே அல்லாஹ்வுடைய புறத்துல தான். ஆனா மனிதர்கள் சிலது செய்வார்கள். வெள்ளம், சுனாமி, இது மனிதர்களால் செய்யலாது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வார்த்தை. ஆனால் அந்த 30 வருட யுத்தத்துல 100 சொச்ச பேரை காத்தாங்குடியில சஜிதால இருக்கக்கூடிய நேரத்தில் சுட்டது, அது மனிதர்களால் ஏற்பட்டது. ஹஜ்ஜுடைய
கர்மத்தை முடிச்சு கொண்டு திரும்பக்கூடிய அந்த மக்கள் காணாமல் போனது. இப்ப காணாமல் போனது என்பது அது வெள்ளத்தினாலும் அந்த மண் சரிவினாலும் அன்றைக்கு காணாமல் போனது அநியாயத்தினால. இன்றைக்கு காணா போனவர்களுடைய மையத்தை தீர்மானிக்கணுமே, தொல்விக்கணுமே. மனைவி இருக்கிறா, கணவன் மௌத்தாகிட்டாரண்டா அவ இதான் இருக்கணுமே, சொத்து பிரிக்கணுமே. பலவிதமான சட்டங்கள் உலமாக்களோடு சம்பந்தப்படுகிறது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். கண்ணியமானவர்களே, 2004 ஜனவரி மாசம், அது 2005 ஆயிருச்சு. அன்றைக்கு நான் செஞ்ச குத்பா அதை நான் இன்றைக்கு பார்த்தேன். 2004 சுனாமி, அதுல பாதிப்பு வந்து $1.5 billion or $2 billion. இன்றைய பாதிப்பு வந்து $5 to $7 billion. சுனாமியை விட பன்மடங்கு பெரிய ஒரு டிசாஸ்டரை நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறோம். எக்கானமிக்கலி ஒரு பெரிய பாதிப்புண்ட இந்த நாடு சந்தித்திருக்கிறது. இததான் நான் போன மாச குத்பால சொன்னேன். நாங்க இந்த நாட்டுடைய எக்கானமிக், டிஃபென்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், இந்த 4 பகுதியிலையும் கண்ட்ரிபியூட் பண்ணணும். இல்லைன்னா இந்த நாட்டுல நாங்க எதிர்காலத்துல சொத்திகளாக, கொச்சைகளாக அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன். 1900 நான் பிறந்து 2வது வருஷமாக இருக்கும் ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பர்மாக்கு போயிட்டு ஒரு பயான் செஞ்சார்கள். அந்த பயான் யூடியூப்ல இருக்குது, அதை எடுத்து பாருங்க. அபுல் ஹசன் அலி நதுவி பர்மா ஸ்பீச் என்று கேட்டா உங்களுக்கு பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், பர்மாவாசிகளே, முஸ்லிம்களே, பெரும்பான்மை பௌத்தர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், நீங்க இந்த நாட்டுக்கு பங்காளிகளாக மாறுங்கள் என்ற ஒரு விரிவான பயானை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இல்லாத பட்சத்தில் நீங்க இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு அநியாயங்கள் இழைக்கப்படும், நீங்க சொத்து செல்வங்களை இழந்து பிச்சை கேட்கக்கூடிய, நாடு இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற எச்சரிக்கை அவர்கள் செய்தார்கள். சில நேரத்தில் சில எச்சரிக்கைகளை மனிதன் கவனத்துக்கு எடுக்கணும். இதை நான் இதுக்கு முதலையும் பேசியிருக்கிறேன், இன்றும் ஞாபகத்துக்கு படுத்துறேன். கண்ணியமானவர்களே, இந்த 2 வகையான சோதனைகளை நாங்க சந்திச்சிருக்கிறோம். மனிதர்களால் செய்யக்கூடிய அநியாயங்கள், அல்லாஹ்வினால் வரக்கூடிய சோதனைகள். போன டிசாஸ்டர் வந்து பயங்கரமானது. அது சுனாமி. என் வாழ்க்கையில் இந்த மஸ்ஜிதை மறக்க இயலாது. 2 சகோதரர்கள் அந்த நேரத்தில் நிர்வாகத்தில் இருந்தார்கள். அவர்கள்ட்ட நான் சொன்னேன், நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். என்னன்னு கேட்டாங்க. நான் ஜும்மாக்கு வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல். யார் யார் அனாதைகள், விதவைகள் இருக்கிறாங்களோ இந்த மஸ்ஜித் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொன்னேன். சார், அதுல தொண்டுமே இல்லை, எங்கள்கிட்ட பணம் உங்கள்கிட்ட என்னட்ட இல்லை, ஆனா அல்லாட கசானால குறைவில்லைன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாட கிருபை. என் வாழ்க்கையில அந்த நேரத்துல நான் மட்டுமல்ல, ஆபீஸ்லயும் பல உலமாக்களும் பல மனிதர்களும் பெற்ற கோள்கள் அது என்னண்டா, அநாத குழந்தைகள் இருந்தா எங்களுக்கு தான், நாங்க அதை பராமரிக்கிறோம். ஆயிரக்கணக்கான கோள்கள். இது என்ன காட்டுதுண்டா, ஒரு சமூகம் வாழ்கிறது, இன்னும் மரணிக்கல, ஈரப்பச உள்ளத்தில் இருக்குது என்பதை காட்டுகிறது. அடுத்த வாரம் என்ற சம்மங்கோட்டை ஜும்மா, அதுவும் 20 வருஷத்துக்கு முன்பு வந்து சொன்னார்கள், பெண்களுக்கு ஹிஜாப் அணியறதுக்கு ஆடை இல்லை. அந்த நேரம் நான் ஹிஜாபை பத்தி பேசி ஜும்மால இருந்து இறங்கல்ல. ஒரு சகோதரர் வந்து சொல்லுவார், 20,000 மீட்டர் ஹிஜாப் புடவையை நான் உடனே ஹதியா செய்கிறேன் சொன்னேன். அதே மாதிரி இந்த மஸ்ஜிதிலையும்
17,000 ஜனாசாக்களை அடக்குவதற்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான மீட்டர் கஃன் புடவைகளை சுமந்து கொண்டு போன சகோதரர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு மேலான கூலிய தருவானாக. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க எல்லாரும் கடல் கிட்ட தான் வாழ்றோம். கடலை கடந்து போகக்கூடிய நேரத்தில் அலைகளை சும்மா பார்த்துட்டு போக கூடாது. واستقبلوا امواج البلاء بالدعاء والتضرع حسنوا اموالكم بالزكاه داءوا مرضاكم بالصدقه او كما قال عليه الصلاه والسلام. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நீங்க உங்களோட செல்வத்தை பாதுகாருங்க ஜகாத்தை கொண்டு, நோய்க்கு நிவாரணம் செய்யுங்க உங்களோட சதக்காவை கொண்டு, உங்களுக்கு அலைகளை போல வரக்கூடிய சோதனைகளை உள்ளச்சத்தையும் துஆவையும் கொண்டு வென்று கொள்ளுங்கள் என்பதா. அதனால எப்பயும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எழுந்து கொடுக்கிறாது. பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனையில இருந்து வெளியேறுவது எப்படி? அன்று $1.5 பில்லியன், இன்றைக்கு $6 to 7 பில்லியன். அன்றைக்கு உயிர் சேதம் அதிகம். இன்றைக்கு உயிர் சேதத்துடைய இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அறிவிக்கிறதாக இருந்தால் சுமார் 639 டெத்ஸ் என்று இன்றைய இது அறிவிக்கிறது. அதுல 4,95,000 ஃபேமிலிஸ், 17,318 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் கொழும்பு, கண்டி, நூரலிய, கேகல, கம்பல, புலனர்வு, பதுல்ல, புத்தளம், அனுராதபுர இந்த பகுதி 25 இந்த டிஸ்ட்ரிக்டும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் இந்த 10 பகுதிகளில் பாரிய இழப்பை அடைந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக இந்த நாடு ஒரு பெரிய சோதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சோதனை பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதை தீர்க்க வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல முறைகளை கையாண்டிருக்கிறாங்க. இஸ்லாம் ஒரு அழகான மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும் என்று காட்டி தரும் ஒரு மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். சூரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அரசர் செஞ்ச மஷூராவை அல்லாஹு தஆலா அங்கு பயான் செஞ்சிருக்கிறான். 12வது சூரத் அநேகமாக 43வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா இதை பயான் செய்கிறான். அங்கு வறட்சியும் ஒரு சோதனையும் வரப்போகிறது. அந்த கனவுக்கு பலன் தாங்கள் என்று கேட்ட நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த டிசாஸ்டர் நேரத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் என்று சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விவரமாக சொல்லியிருக்கிறான். ஒவ்வொருவரும் சூரத் யூசுஃபுடைய மொழிபெயர்ப்பை தஃப்சீர் இப்னு கதீர் போன்ற தஃப்சீர்களை எடுத்து வாசிங்கள். அதை கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உம்ரா செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தான். அது 6வது வருஷம். மக்கால இருந்து மதீனாக்கு சஹாபாக்கள் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளியேறி வந்துட்டாங்க. வெளியேறி வந்தா ஹுதைபியா என்ற இடத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கு போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இஹ்ராம் அணிஞ்சு ஆடுகள் எடுத்துக்கொண்டு ஒட்டகையில சவாராகி அவர்கள் அங்க வந்திருக்க கொள்ள இப்ப முடிவாகுது உம்ரா செய்யாம நாங்க திருப்பி போகணும் என்று. சோதனையான நேரம். வாழ்க்கையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனிதர்கள் பல தவறு செய்வதுண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் அவங்களோட ஆகப்பெரிய பாவத்தை மன்னிச்சிருச்சுன்னு அவர்களுக்கு தெரியும். அது நபி அவர்களை கொலை செய்ய வந்தது. அல் இஸ்லாம் யஹ்தி மா கான கப்லஹு. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய முந்தைய பாவங்களை மன்னிச்சு விடுகிறது. ஆனா இஸ்லாத்துல வந்து நபியவர்களோட சேர்ந்து பயணிச்சு மக்கால இருந்து மதீனால நான் 6 வருஷமாக வாழ்ந்து மிச்ச நெருக்கமாக இருந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நபியவர்கள் என்னோட அபூபக்கரோட மஷூரா செய்யக்கூடிய அவ்வளவு நெருக்கமாக இருந்தனா நபி அவங்களோட ஒழுக்கம் இல்லாம நடந்து கொண்டேன்.
கொஞ்சம் வார்த்தையில கடினமாக பேசிட்டேன், நீங்க நபியாண்டு கூட கேட்டுட்டேன், நீங்க உண்மையான ஹக்காக நபியாகத்தானே ஹக்குல தானே இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கூட நான் பாவிச்சிட்டேன். அதை நினைக்க கொள்ளலாம் என் உள்ளம் வருந்தி கொண்டே இருக்கிறேன்னு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப முடிவு எடுத்துட்டாங்க, உம்ரா செய்யறது இல்ல, நாங்கெல்லாம் திரும்பணும். அப்ப திரும்புறதுக்கு உம்ரால வந்தவர்கள் கடைசி அமல் என்ன செய்யணும்? முடி இறக்கணும். நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, முடி இறக்குங்க. ஒரு சஹாபி அசையல்ல, ஒரு சஹாபி அசையல்ல, முடி இறக்கல்ல. நபி உங்களுக்கு வழிபடுறதுல சஹாபாக்கள் போட்டி போடக்கூடியவர்கள். சரியான கவலையாக இருந்துச்சு. ஆத்திரத்துல உம்மு சலமா நபியுடைய மனைவியுடைய டென்ட்டுக்கு போந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தையில அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நுணுக்கங்களை கொடுத்திருக்கிறான். ஒரு சொல் இருக்குது, அது அவ்வளோ சக்தி வாய்ந்ததல்ல. ஷாவிரு உன்ன காலிஃபு உன்ன மஷூரா செய்யுங்க, அவங்களுக்கு மாத்தம் செய்யுங்க, அது அவ்வளோ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல. சஹீஹானது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் தான். இது புகாரி போன்ற ஹதீஸ்கள் கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க என்னத்துக்கு கவலைப்படுறீங்க, போங்க வெளியே உட்காருங்க, முடி இறக்குங்க, பாருங்க என்ன நடக்கும். சுப்ஹானல்லாஹ். வெளியே வந்தாங்க, முடிய வெட்ட ஆரம்பிக்கக்குள்ள சஹாபாக்கள் அவங்களோட கத்தி எடுத்துக்கொண்டு ஒன்னத்தர் மற்றவருடைய தலையை வெட்டிடுவார் அளவுக்கு முடி இறக்க ஆரம்பிச்சாங்க. ப்ராப்ளம்ஸ் வரும், சொல்யூஷன் தேடணும். அது இண்டிவிஜுவலாக இருக்கும். ஒருவன் சொல்றார், எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதித்தாங்க, எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் பள்ளியில சிறுநீர் கழிக்கிறார், எப்படி இருக்கும்? ஒரு ப்ராப்ளம். பள்ளியிலுக்கு யாரும் சிறுநீர் கழிப்பாங்களா? அது சஹாபி நபியுடைய முன்னுக்கு. நபியும் அவளை அடிக்கல, ஏசல்ல. ஜினா மனிதனுக்கு ஆசை வரும். இன்னொரு பெண்ணை பார்க்கக்குள்ள அவருக்கு அந்த விருப்பம் கொண்டு வரும். ஆனா நபியும் ஒரு வசனத்துல சொன்னாங்க, இன்ன மாஹா மிஸ்லல்லதி மாஹா, உன் மனைவி கிட்ட என்ன இருக்குதோ அது அவள்கிட்ட இருக்குது, அதனால இந்த பாவத்தை நாடாதன்னு சொன்னார்கள். விபச்சாரக்கு அனுமதி கேட்ட சஹாபாக்கள் கடினமாக நடந்து கொள்ள பார்க்கிற நேரத்துல நபி அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க, அழகாக தீர்த்தாங்க. அவரை கிட்ட கூப்பிட்டு அவரை பேசி அவருக்கு உதாரணங்கள் சொல்லி, கண்ணியமான உலமாக்களே, மூத்தவர்களே, நாங்கள் இந்த சமூகத்தை அப்படிதான் நடத்தணும். எங்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது. உனக்கு தாய், மகள், சகோதரி, சாட்சி, மாமி இருக்கிறாங்களா? ஆம். உண்ட தாயோட, உண்ட சகோதரியோட, உண்ட மகளோட யாரும் எப்படி நடக்கிறத விரும்புவியா? இல்ல. அப்ப நீ எப்படி அந்த ஜினாவை நாட முடியும்? யார சொல்லலாம் இதுக்கு பிறகு?